வணக்கம் மக்களே. கோல்டு மினி ஃபியூச்சரில் ஒரு சின்ன அனாலிசிஸ் டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுது. இப்போ இந்த இடம் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் ஷோல்டர். இப்போ மேலே போனால் ரைட்டு ஷோல்டர் வந்துடும். இது நெக் லைனு. இங்கே ரைட் ஷோல்டர் இது வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகும். அது பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட். இதுதான் அனாலிசிஸ். ஸோ நான் ஒரு தடவை அதை செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்ன பண்ணுங்க, இது லெஃப்ட் ஷோல்டர். நேராக ஒரு கோடு வரைஞ்சிக்குங்க. ஓகேங்களா? இப்போ இது ஹெட்டு. இது லெஃப்ட் ஷோல்டர். இது நெக் லைன். இது ஒரு நெக் லைன். இப்போ கேண்டில் இங்கே தான் இருக்கு, குட்டியாக இருக்கு பாருங்க. டெய்லி சார்ட்ல பெரிய ஃபால், 4 நாளாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன்ல 3 பெரிய கேண்டில் கீழே வந்திருக்கு. 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன். ஸோ 3 பிளாக் ரோஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ குட்டியாக ஒரு கிரீன் கலர் கேண்டில் இன்னும் முடியல. அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஆமர் மாதிரி, ஒரு புல்லிஷ் அராமி மாதிரி வந்திருக்கு. ஒரு மதர் கேண்டிலுக்குள்ள ஒரு பேபி கேண்டில் மாதிரி வந்திருக்கு. இது புல்லிஷ் அராமியாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் முடியறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. இப்போ மணி 10:59. 11:00 நம்ம MCX முடிஞ்சிடும். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் இருக்கும். இது சார்ட் MCX சார்ட் தான். ஸோ மதர் கேண்டலுக்குள்ள ஒரு பேபி கேண்டில். இப்போ நமக்கு பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் உங்களுக்கு எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கும். என்னுடைய பார்வையில் இது ஹெட், இது லெஃப்ட் ஷோல்டர், இது நெக் லைன், இது நெக் லைன். இப்போ மேலே இங்கிருந்து நான் என்ன நினைக்கிறேன், இங்க புல் பேக் ஆகி மார்க்கெட் இது வரைக்கும் போகும். 89,000. இந்த 89,000 போயிடுச்சுன்னா இந்த ரைட் ஷோல்டர் வந்துடும். அதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கிருந்து ஃபால் ஆகும். அதுவும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு அனுமானம் தான், ப்ரெடிக்ஷன் தான். நான் அஸ்ட்ராலஜர், ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜர் என்ற முறையில் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் பண்றேன். இப்போ இங்கிருந்து இப்படி வரும். அது இதுக்கு முன்னாடி நெக் லைனை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணதான் ஃபால் பெருசா இருக்கும். இதுதான் நெக் லைன். இதுதான் நெக் லைன். இது ஷோல்டர், இது நெக் லைன். இந்த நெக் லைனை உடைச்ச பிறகு ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம ரொம்ப பிஃபோரா கணிக்கிறோம். கேண்டில் இங்க இருக்கு, இங்க இருந்து மேலே போகணும். அங்கிருந்து கீழே நெக் லைனை உடைச்சு கீழே வரும்போது இங்க வரைக்கும் வரலாம். 84,000க்கு கீழே வரணும். அதுதான் டார்கெட். உங்களுக்கும் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்குன்னா சொல்லுங்க, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க.